மாதிரி கோலம் இருப்போம் யாருமே கிடையாது. எவ்வளவு அருமையா போட்டுருக்காங்க பாரு. அண்ணா சொல்லுங்கண்ணா. அம்மன் அறியாமல வந்து விட்டோம். ஆமாண்ணா. பூசாரியை பார்த்து கண்டிப்பாக அப்படியா? ஐயோ அண்ணா கிட்ட போவீங்கண்ணா. பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய அழகான கோலம் போட்டிருக்காங்க கோவில் முன்னாடி. இந்த கோலத்தை மிதிக்கவே கூடாது நீங்க. ஆமாண்ணா. இந்த கோலப்பட்ட கைக்கு தங்க வளையல் தான் போடணும்ண்ணா. ஒரு நாளை தவறது இதே கோலம் தான் போடுறது. ஆரம்பத்தில் தான் ஒரு வார்த்தை கேட்கல, இப்போ ஏதாவது ஒரு வார்த்தை கேட்கின்றேன். அந்த கோலத்தை மிதிக்காம வாங்கி ஏப்பா என் மகளுக்கு நீதான் மாப்பிள்ள. என்னது சுத்தமா உங்களுக்கு அறிவு இருக்கா? அறிவு இருக்கான்னு கேட்டேன். யார் நீங்க? கோவில் பூசாரி தானே. அது யாரு? என் மகளே துருத்துருன்னு ஓடி வந்து எங்க அண்ணன் கழுத்துல மாலை படிச்சு. இது என்ன பைத்தியமா? இது கிடையாதுமா, நல்ல பொண்ணுதாம்மா. நல்ல பொண்ணா? அம்சம் பொண்ணு வாழ்த்துவாரு எனக்கு தெரியாது. நீ எப்படியாவது வளங்க. என் அண்ணன் கழுத்துல மாலை படுறதுக்கு காரணம் என்ன? அம்சம் பொண்ணு வந்து வாழ்த்துவாருங்க. சின்ன கோயில வாழ்த்துட்டு வரேன். புத்தி உங்களை விட்டு போகுமா? சரி இத பாருங்க. இந்த பெண்ணு ஏன் என் அண்ணன் கழுத்துல மாலை போடணும்? என்ன காரணம்? கோலத்தை மெதிக்காம போனார் பத்தியா, அதான் காரணமே. அப்படி உன்னுடைய வார்த்தை கேட்டேன். அந்த கோலத்தை மெதிக்கிறாங்க, அந்த பைத்து வந்து இப்ப நீங்க தான் லூசு. நல்லா இருக்கிற கோலத்தை மெதிக்க அவன் லூசு இல்லப்பா. அவன் ஒரு கால் ஒன்று போய்க்கு இன்னொரு கலையும் உடைக்கணும். போய் அந்த ராடு எடுத்து. சரி இருந்தாலும் எதற்காக உன்னுடைய மகள் என்னுடைய அண்ணனுடைய கழுத்துல மாலை போடுறதுக்கான விளக்கம் சொல்லுமா. அப்பா நானும் பெரிய பொண்ணு ஆயிட்டேன். ஆமா. தினத்தோறும் அம்மன் வந்து என் கனவில் உரைத்தாங்க. ஆமா. என் ஆலயத்துல சுத்தம் செஞ்சு என்னை வணங்கி கோலமிட்டு நீ வழிபட்டா அந்த கோலத்தை யாரு மிதிக்காம போறாங்களோ அவர் தான் உன்னுடைய கணவர் என்று சொன்னாங்க. இந்த கதைக்கு வாதியார் யாருமா? இவர் தானா? அவரை பற்றி எல்லாமே தெரியுமா? சரி இருந்தாலும் பரவாயில்லை. துருத்துருன்னு எங்க அண்ணன் கழுத்துல மாலை போட்டுட்டீங்களே. உங்க பேர் என்ன, ஊர் என்ன, நாடு என்ன, நகர் என்ன சொல்லவே இல்லையே. என்னுடைய பேர் வான்விழி. வான்விழியா? பெயருக்கு ஏற்ற உருவம் அப்படியே அமைந்திருக்கிறது. அன்னை வான்விழி துணை தூக்குங்க பார்க்கலாம். அது யாரு முக்காடு போட்டுங்கிறது? அவரு பாக்கணும் தூக்க சொல்றியா? ஏமா கால்ல கொலுசு போட்டுருக்காங்களா? என்ன 5 கிலோ வாங்கி கொடுத்துரு ஒரு பக்கத்துக்கு. தூக்கி நடக்க முடியுதா? நந்தன வராங்க. எந்த கடையில வாங்குனீங்க? இது இரும்பு கால்ல. சரி இருந்தாலும் பரவாயில்லை. என் மகனுக்கு மாலை போட்டீங்களே. ஆமா. ஏண்டா உன் பொண்ணு கழுத்துல மாலை போட்டுருச்சு. எங்க அண்ணனுக்கு சீர்வரிசை எல்லாம் கொடுக்கணுமே. அட்லீஸ்ட் உங்களால சைக்கிளாவது எடுத்து கொடுக்க முடியுமா? என்ன வேணும்? வேற என்ன வேணும்? எங்க அண்ணனுக்கு கால் உடைஞ்சு போயிருக்கு. அவர் ஏக்கராவா அரைப்பறக்கணும்னு ஆசைப்படுறாரு. எனவே ஒரு அரைப்பறக்கிற மிஷின் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. அரைப்பறக்கிற மிஷின் வாங்கி தரேன். ஆனா என் மகள் ஓட்டா இவருக்கு 3 சக்கர வண்டி வாங்கி தரேன். என்ன பார்த்து அரைப்பறக்கிற மிஷின் ஓட்டுற மாதிரி இருக்கு. அப்பா நீங்க இப்பவே சொல்லுங்க, நான் ஹெலிகாப்டரே ஓட்டுறேன். இப்ப போய் நான் பிச்சாந்து கொடுத்துறேன். உங்க பொண்ணு சொல்ற தப்பே கிடையாது. ஆவதும் பெண்ணால், அழிவதும் பெண்ணால், சாவதும் பெண்ணால், சகலமும் பெண்ணால். ஒரு பெண்ணால் வீணையை மீட்க முடியும், இதே விரலால் விஷத்தையும் கலக்க முடியும் என்பதை உறுதி செய்கிறாள் உங்கள் மகள். அப்படியா? விஷத்தை கலப்பியா நீ? குடி சீக்கிரத்துல எனக்கு அண்ணியே வரப்போறீங்க. எங்க அண்ணனுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு. எனவே நீங்க பார்த்து எதுக்கு. சரி உங்களுக்கு சமைக்க தெரியுமா? எங்க அண்ணனுக்கு சாப்பிட மட்டும் தான் தெரியும். என்னென்ன குழம்பு வைப்பீங்க? வெஜ்ஜியா நான்வெஜ்ஜியா? அப்படியா? அண்ணி நீங்க சிரமப்படவே படாதீங்க. எங்க அண்ணனுக்கு பிடிச்ச ஒரே ஒரு குழம்பு என்ன தெரியுமா? அதை செஞ்சா எங்க அண்ணன் 3 வேளை உட்கார்ந்து அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பாரு. 3 வேளை உட்கார்ந்து சாப்பிடுவாரா இல்ல 3 வேளை போயிட்டே இருப்பாரா? சாப்பிட்டுட்டே இருப்பாரு. அது என்ன குழம்பு தெரியுமா? என்ன குழம்பு? மோர் குழம்புல கச்சக்கரோடு போட்டு வைப்பேன்.
தங்கச்சி பரவாயில்ல. என்னம்மா நல்லா சொல்ற? இருக்கிறேன். இந்த மாப்பிள்ளை வேணாமா சுகர் இருக்குதுன்றான். எப்பா சுகர் இருந்தா கூட பரவாயில்ல. ஏய்ஸ் இல்லையே. இன்னும் எல்லாமே இருக்கு, சரியா ஸ்கேன் பண்ணி பாத்துருங்க. தங்கச்சி ஏமா என்ன பத்தி தப்பு? ஐயோ உங்க உருவத்தை பார்த்து அப்படி பேசுறாங்கண்ணா. இன்னைக்கும் நாளைக்கு இருக்கிறேன் குசுகுசால் பேசுகிறேன். அது மட்டும் இல்லை, எங்க அண்ணனுக்கு பால் பாயசம் ரொம்ப பிடிக்கும். அந்த பால் பாயசம் செய்து நிறைய முந்திரி திராட்சை ஆட் பண்ணி டைனிங் டேபிள் மேல வையுங்க. ஆளு யாருன்னா பார்த்தா ஸ்பூன்ல சாப்பிடுவாரு. ஆளு யாரும் இல்லைன்னா அப்படியே தலையை விட்டுருவாரு. தலைய உள்ள விட்டுவாரா? எனவே அந்த பால் பாயசம் தயார் பண்ணிடுங்க. இருவரும் ஆடி விட்டு பாடி விட்டு வாங்க. உங்களுக்காக போயிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து சோச்சு குழம்பு ஆக்கிட்டு என் கண்ணே உன்னான படிக்கிறேன். அத்தம்மா அம்மா உசாராரு ஒரு மாதிரியான ஆளு. சரி, சரிப்பா. நீ பிறந்த கோயில நெருங்கல கிணத்தா இவருடைய கைத்துல மாலை போட்டு ஒரு நேரை கிழமை 4 நாள் சேர்ந்து கொண்டு என்னுடைய தங்கையும் அண்ணனு கூப்பிட்டு விட்டா. ஆனா தங்கைய வார்த்தை கேட்டு நான் உன்னை மனைவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனா இப்போது கிடையாது. என்னுடைய தங்கைக்கு திருமணம் நடந்த பிறகுதான் இவருடைய திருமணம் இருக்க வேண்டும். அப்படியே அது வரைக்கும் இருவரும் சந்தோஷமா இருக்க வேண்டும். எப்படி? பேர் என்ன சொன்னேன்? வான்வேலி. வான்வெளியா? ஆமா. வானத்திலே ஒரு வெண்ணிலா, வெண்ணிலா. அழைக்கு ஒரு பெண்ணிலா, பெண்ணிலா. காதுல ஒரு கருப்பு நிலா, கருப்பு என் நிலா. காவியத்தின் வெள்ளை நிலா, வெள்ளை நிலா. வார்த்தையிலே ஒரு வட்ட நிலா, வட்ட நிலா. உன்னை கலங்க வைப்பதோ காதல் நிலா. காதல் நிலா. கள்ளமெல்லாம் உன்னுள்ளும், உன்னுள்ளம். கல்லாக்கியது என்னுள்ளும், என்னுள்ளம். காணவில்லை என்னுள்ளும், என்னுள்ளம். கலங்கி போனது உன்னுள்ளும், உன்னுள்ளம். அழகை தேடுது என்னுள்ளும், என்னுள்ளம். அன்பை தேடுது உன்னுள்ளும். உன்னுள்ளம். நான் பறக்கின்றேன் வானிலே, வானிலே. அப்படியே மழங்கி மீந்துட்டு வானிலே மழையிலே. அப்படியே ஆமா, நான் நினைக்க சொல்லுவேன் இந்த கல்லாட வயசு அதால பகுதீராயா. நேரும் போதே தெரியாது தான். இருந்தாலும் நீங்க என்னை பத்தி சொல்லிட்டீங்க, நான் உங்களை பத்தி சொல்ல வேண்டாமா? அப்படியா? ஆமாங்க. எப்படி தெரியுமா? கத்தாதே கத்தாதே கத்தாதே.
உங்களுக்கு படிக்கணும் தெளிவா உக்கார். ஆண்டவர் வாக்குடா நான் உக்காருங்க போங்க நாடகம் கிடையாது அம்மா அப்பா முல்ல ஏறி வேலைக்கு அம்மா அப்பா முல்ல என்ன சமாச்சாரம் பாய் கடைக்கு போனா பாய் காங்குறான் அம்மால ஏய் யாரா கேக்குறது ஏறி வேலைக்கு போனா கிளம்பி காங்குறான் அம்மால அவன் எது கேக்குறான் இப்ப அவன் பஸ்ல ஏறினா கடலிட்டு காங்குறான் அம்மால என்னடா ஏய் என்ன சமாச்சாரம் நாட்டு இளவரசரை கல்யாணம் பண்ணிக்கிறிய ஆமா உன் பேர்ல எதனா எல்லா அளவு சொத்துக்குதா அடி 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 இது நியாயமான கேள்வி தான் கேக்குறது எல்லாமே ஆமாடா ஏழு அம்மாக்கள் சாவுமாக்குது பாரு ஏய் கத்திர என்னங்க என்ன மௌனமாக சொல்றீ என்ன என்னங்க நாடு நகரம் அனைத்தும் என் பேர் மேல எழுதி இதெல்லாம் ஒரு பிசாசு டீம் இங்க நான் சொல்றேன் இதானே டேய் அவ ஆசைப்பட்டா ஆமா சொத்து எவ்வளவு தானே ஆமாம் தானா முதல்ல எழுதுறா மேல எழுதுறேன் போடு போடு அவ்வளவுதான் போடு எழுதுறா எழுது போடுறா போடு எழுதுறா போடுறா எழுதுறா போடுறா எழுதுறானா என்ன எழுதுறா நான் தண்ணி சாப்பிட்டு குழப்பமாக்குறேன் ஏண்டா தெளிவா பேசு இப்பதான் நீ எழுது எழுது போடுறேன் முதல்ல போடுறேன் யமனே துணை யமனே துணையா டேய் சிவமே துணையா பையா டேய் சிவமே துணை சரி அது சிவன் சொத்து கொலநாசுங்க போடா நீ ஏன் வந்துட்ட நீ வேலைக்கு ஆக மாட்டீங்க சொல்ல அது எழுது பிள்ளையார் கூலி பிள்ளையார் உய்யா ஆமா என்ன ஏய் அரா நாடா நீ என்ன போறா பிள்ளையார் கூலி போடா சிச்சா சிச்சா பத்திரம் போடா பிள்ளையார் சுயி எழுதியா எழுது எழுது சத்தியபுர நாட்டை ஆண்டு வரும் சத்தியபுரி நாட்டை ஆண்டு வரும் சத்தியசீல மன்னரின் சத்தியசீல மன்னரின் ஒரே ஒரு மவுன் மகன்டா ஒரே ஒரு மௌனம் ஒரே ஒரு மகன் ஒரே ஒரு மகன் ஒப்பற்ற மகன் ஒப்பற்ற மகன் மூத்த மகன் மூத்த மகன் எழுதியா தத்துவன் தத்துவன் எழுதுவது எழுதுவது நாடகா நாடகா என்னடா சொல்றா புடாக்கா என்னவென்றால் என்னவென்றால் நாடு நாடு நகரம் நகரம் உப்பு உப்பு சட்டி கருவாடு கருவாடு உப்பு சட்டி வறுவாடு உப்பு சட்டி வறுவாடு என்னுடைய மனைவி ஏன் பொண்டாட்டியா உன்னிலடா தத்துவனின் மனைவி தத்துவனின் மனைவி கேள்சிலக்கே சொந்தம் காட்சிலைக்கே சொந்தம் சொந்தம் இடுப்படிக்கு இப்படிக்கு கையெழுத்து போடு கையெழுத்து போடு என்ன ஒதுத்து அந்த ஸ்டாம்பு மேல போடுங்க கையெழுத்து போட்டல நீ எங்கேயோ போற என்னடா கையெழுத்து வாங்கிட்டேன் ஆமா சாட்சி கையெழுத்து வாங்கினே இல்லையா வாங்கி வந்துடுறேன் போட சீக்கிரம் ஆள போடுறா யாருக்குடா நோவு சொல்லுவாங்களே எல்லாம் அண்ணா நாடு நகரம் உப்பு சட்டி வரோடு எங்க அம்மா தேவடியா பேர்ல எழுதிட்டேன் எவடியா பேர்ல சாட்சி கையெழுத்து ஒண்ணு வேணும் சாட்சி கையெழுத்து சாட்சி கையெழுத்து போடுறேன் நான் ஒண்ணு கேள்விப்பட்டது உண்மைதானா நீ கேள்விப்பட்டியா அடப்பாயோ நியூஸ் பேப்பர் கட்டி எல்லாம் போட்டுக்கிறான் என்னன்னா என்ன எவடியாளுக்கு லைட்டு தூக்குறியா பண்ணியா எவடியாளுங்க லைட் தூக்குறேன் இருட்டுமா போயேன் நான் காலவாடி போறேன் அறுவாடு போறேன் நன்கடை போறேன் நாட்டுக்கு போறேன் ஆடா ஆட்டி சேரி வேலைக்கு தான் போறேன் எவடி ஆளுக்கு லைட் தூக்குறேன் கரெக்டு போ நீ கையெழுத்த போடுவேன் அங்கே சாவடம் கண்ட வந்து மாடி மடக்க தகுத பண்றப்போ என்ன சமாச்சாரமா என்னப்பா நாடு நகரம் உப்பு வரோட எங்க அம்மா தேவடியா பேர்ல எழுதிட்டேன் சாட்சி கையெழுத்து வேணும் சாட்சி கையெழுத்து வேணுங்க சாட்சி யாருக்கு யாரு போட சொல்ற ஒரு சாட்சி கையெழுத்து நீதானா டேய் எங்க அம்மாக்கு டேய் நான் உனக்கு கேள்விப்பட்டேன் நீ கேள்விப்பட்டியா இங்க வா ஏன்னா எதுனா சொன்னியானா என்ன பத்தி கேள்விப்பட்டீங்க என்ன சமாச்சாரம் டேய் நீதான் பாரிசுங்கிற பாரிசு பையனா பண்ணிதான் அங்க போனா தேவடியாளு லைட் தூக்குறான் இங்க போனா பாடுசன்றான் டேய் இங்க வா போடுற சாட்சி கேட்டா பாரு ஓ நிக்குது பாரு ஆமா அதோ நிக்குதா தேவடியாள் சொல்றா அது இட்டுனா பின்னாடி எடுக்குதா பின்னாடி கரும்பு நல்லா இருக்குது காலியா வேலைக்குதா அங்க இட்டு வந்து விட்டுரு உங்க கஷ்டம் இருக்கணும் உங்க கஷ்டம் எனக்கு வேணும் உனக்கு தக்க சம்பளம் நான் கொடுத்துறேன் எவ்வளோ சரி
பெரிய துட்டு இது பாரு 10 ரூபா தர போ எவ்வளோ ஏற்று போய் விட்டா 10 ரூபாயா எப்பா டேய் நான் 2 வேலை செய்ய சொல்கிறேன் பாருப்பா என்ன டேய் இங்க வா என்ன பத்தலையா பத்தல பத்தலையா சரியா கூட ஒரு 2 ரூபாய் சேர்த்து 12 ரூபாய் தரேன் 12 ரூபாயா அந்த 2 ரூபாய் ஒரு நாட்டி கொடுக்குறீங்க ஏதா 10 ரூபாய் தேவையாளுங்க 2 ரூபாய் டாபர் வாங்கிக்கு ஓடி கொடுக்குறேன் எனக்கு 2 ரூபாயாம்பா வாடா ஓடு டேய் கையெழுத்து வாங்கிட்டியா இல்லையா இது வாங்குறேன் என்ன இந்த மாமா வாங்காத அங்க போறியா டே அண்டோலே மத்தவடி அனுப்புறேன் வா இந்த பாரு முடி போட்டதுக்கு வா ஏன்னா நீனா போனா வா எங்க அம்மா தேடி அனுப்புறேன் வா ஏன் உனக்கு வெக்க வருதுன்னு பாக்குதுன்னு வா ஒரே ஒரு கையெழுத்து வா 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 காத்துக்குது வா அவர் போட இருப்பாரு மாட்டேன் ஏமா அங்கேயும் காலையினா ஏண்டா என்ன பண்றது டேய் இந்த பாரு என்ன என்ன டேய் வா ஏன் கூடியே வரேன் ஆமா. ஏன் கூடியே போறேன் அதனால இந்த பாரு நீ ஒரு கையெழுத்து போடண்டா அப்பா நாளைக்கு போலீஸ்கார் வந்து யார் சார்ஜ் கையெழுத்து போட்டாங்கன்னு எனக்கு தூக்கி போய் போலீஸ் வச்சு கும்பிடுறா ஏய் நீ கையெழுத்து போடுறியே இல்லையா நான் எதை வச்சுமா போடுவேன் நீ இத வச்சு போடண்டா நான் போடுவேன் டேய் அதோ தெரிஞ்சு பாரு அந்த மணி பார்த்து போறேன்டா ஏமா அது தெரியவே இல்லைம்மா நீ படிக்க பாருங்க வந்தனா பிச்சு பிடிச்சி படுவோம் என்ன மொட்டையா போடுறேன் இன்சில் இல்லாத எப்படி போடணும் அதை மாதிரி நான் என்ன போட்டு வச்சுக்கிறேன் உரிமை ஜி முனுசாமி இது மாதிரி இன்சிலாடு போடு ஆசிரியர் ஜி ராய் ஓ அதெல்லாம் போடுவா நான் இன்சிலாடு போடு இந்த போடுற பாரு பாடுஸ் என்கிற முருகன் தவுடி ஆளுகளை அடித்து தூங்கினவன் போட்டேன் உள்ளே அடி ஆட்டி பார்த்தா